அதாவது இதுதான் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது. பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை அப்படியே வேஸ்ட் பண்ணாம அதுல ஒரு மசாலா. இது சின்ன வயசுல அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப நான் ட்ரை பண்ணேன். இந்த கொட்டையெல்லாம் கழுகிட்டு இப்படி ஒரு பேன்ல போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அது மண்டையிலே டாயிங்னு கொட்டினீங்கன்னா அந்த மேல இருக்க தோல் அப்படியே உறிஞ்சு வந்துடும். இது மாதிரி எல்லா கொட்டையிலையும் இடிச்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை குக்கர்ல ஆட் பண்ணி இந்த கொட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெயில சோம்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கொட்டையில உப்பு போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு அளவா கொஞ்சமா உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்சிருக்க பலாக்கொட்டையை உள்ள ஆட் பண்ணிடுங்க. தண்ணி வத்துற வரைக்கும் அந்த பலாக்கொட்டை நல்லா இந்த கிரேவிலேயே வேகணும். ஃபைனல் டச்சப்பா கொஞ்சம் புதினா தலையை தூவி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பலாக்கொட்டையில மசாலா ரெடி ஆயிடுச்சு.